ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண் வைக்கும்போது உப்பு வைக்க சொல்லி நான் போட்டிருந்தேன். ஆனால் அவர் என்கிட்ட வந்து கேட்ட டவுட் என்னன்னா, எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இது மாதிரி இடுக்குகளில் தான் வந்து வைப்பாங்க உப்பு. நீங்கள் என்ன கண் வைக்கும் போதே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அது எதுக்காக வைக்கிறதுனா, வண்டு பூச்சிகள் வந்து உள்ளே வந்து அண்டாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த பூச்சி உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த உப்பு வைப்பாங்க. ஆனால் நான் வைக்கிறது எதுக்காகனா, நம்ம கண்ணு வைக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த தென்னை மரம் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த தென்னை மரம் பாருங்க, நான் கண்ணு வைக்கும் பொழுது என் நெஞ்சு அளவுக்கு ஆழம் எடுத்து அதில் வந்து ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த மக்கும் குப்பைகள், தென்னை மட்டை, மூங்கில், இந்த வேறு தென்னை நார் இருக்கு பாருங்க, இதெல்லாம் போட்டு ஒரு லேயர் மூடிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த ராட்டின்னு சொல்லுவாங்க, காஞ்சி போன அந்த சாணி ராட்டி எல்லாத்தையும் ஒரு லேயராக போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு மணல் கொட்டிட்டு அது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வைக்கணும். எதுக்காக உப்பு வைக்கணும் அப்படின்னா, அந்த பூச்சிகள்லாம் வந்து அது உள்ளே வராது. மணல் வைக்கிறது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் வந்து மழை காலங்கள்லாம் கூலிங்காக இருக்கும், வெயில் காலங்களில் அதுமாதிரி கீழே கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் மணல் வைக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாகாமல் நல்லா லைஃப் லாங் நல்லா உங்களுக்கு வந்து பலன் தரும். ஏன்னா வந்து தென்னை மரம்ன்றது பல தலைமுறைகளாக வந்து அது பலன் கொடுக்க வேண்டியது. அதை வந்து ஏனோ தானோ அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இது மாதிரி நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு நல்லா ஆழம் எடுத்து நல்லா ப்ராப்பராக வச்சோம் அப்படின்னா இது மாதிரி பாருங்கள் நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.